Hi friends, வணக்கம் and welcome to my channel Prince of Programming. Today நம்ம பார்க்க போற topic Introduction to Python Programming. So first one is History of Python. So the Python language was founded in 1991 by the software developer Guido with the intent to make things easy for developers. So மற்ற programming language கம்பேர் பண்ணும்போது Python language வந்து implementation பார்ட்டுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ அந்த ஒரு இன்டென்ட்டோட தான் இந்த பைத்தான் லாங்குவேஜ் வந்து 1991ல டெவலப் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட். Then the language has undergone several versions and updates and is now used in many big enterprises and IT companies. So 1991ல பைத்தான் லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணதுக்கு அப்புறமா அதுல இருந்து நிறைய அப்டேஷன்ஸ் அண்ட் வெர்ஷன்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ இப்போ இந்த பைத்தான் லாங்குவேஜ் வந்து நிறைய கம்பெனிஸ்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்டுக்கு இது ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்போ ரீசன்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா பைத்தான்ல 3.9.2 வரைக்கும் ரீசன்ட் வெர்ஷன் வந்திருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ் வெர்ஷன் இஸ் 2.7.7 ஒன்லி. 2.7 வெர்ஷன் தான் நிறைய யூசர்ஸ் யூஸ் பண்றாங்க. பட் ரீசன்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 3.9.2. Then what is Python? So Python is an interpreted, object-oriented, high-level programming language with dynamic semantics. So Python எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுவும் ஒரு high-level programming language தான். So high-level programming languageன்னு சொல்லும்போது கண்டிப்பா மெஷினால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, யூசரால மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். Then it is object-oriented. So object-oriented சொல்லும்போது கண்டிப்பா oops கான்செப்ட்ஸ்லாம் இதில் சப்போர்ட் ஆகும். Then it is interpreted. So interpreted அப்படின்னா லைன் பை லைன் எக்ஸிகியூஷன். ஸோ இப்போ சி ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டோம் இல்லை C++ ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்டையர் ப்ரோக்ராமும் நம்ம டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அப்படி கம்பைல் பண்ணி ரன் பண்றதுக்கு நிறைய ப்ராசஸ் நடக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா கம்பைலேஷனே கிடையாது, டைரக்டாவே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காவே அது கம்பைல் ஆயிரும் இந்த இன்டர்பிரிட்டேஷன்ல. அது ஒரு அட்வான்டேஜ் பைத்தானை பொறுத்த வரைக்கும். Then it has a simple easy to learn syntax. இப்போ பைத்தான்ல சிண்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மி தான். ஜஸ்ட் நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சென்டென்ஸ் எழுதுவோமோ அதே மாதிரி தான் பைத்தான்ல இருக்கும். ஸோ யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே சிம்பிளா ஈஸியா இருக்கும். Then it can be used on a server to create web applications. So web applications create பண்றதுக்கு நம்ம பைத்தான் லாங்குவேஜ் யூஸ் பண்ண முடியும். Then it is scripting language. So scripting language அப்படின்னா என்னன்னா it is used to control some another application. இன்னொரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை நான் கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த பைத்தான் லாங்குவேஜை யூஸ் பண்ண முடியும். ஏன்னா பைத்தான் இஸ் a scripting language. Then it is interpreted language because Python scripts are executed by an interpreter. பைத்தான்ல நம்ம ஸ்கிரிப்ட்ஸ் எழுதும், ஸ்கிரிப்ட்ஸ்னா ப்ரோக்ராம் தான் இங்க ஸ்கிரிப்ட்னு சொல்றோம். ஸோ அந்த ஸ்கிரிப்ட்ஸ் எழுதுறத நம்ம இன்டர்பிரட்டர் மூலமா தான் ரன் பண்ண முடியும். Why use Python? எதனால நம்ம பைத்தான் யூஸ் பண்றோம் அப்படின்னா it can work on different platforms. So like Windows, Mac, Linux இந்த மாதிரி எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லயும் பைத்தான் வந்து ஒர்க் ஆகும். Then it has a simple syntax similar to English language. எப்படி நம்ம இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸ் எழுதுறோமோ அதே மாதிரி பைத்தான் வந்து சிமிலர் டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் மாதிரியே தான் இருக்கும். ரொம்ப ஒன்றும் ப்ரோக்ராமிங்ல இருக்கிற மாதிரி சிண்டாக்ஸ் வந்து அதிகமா இருக்காது, சிம்பிள் சிண்டாக்ஸ் தான். ஸோ பைத்தான் ஹேஸ் சிண்டாக்ஸ் தட் அலோஸ் டெவலப்பர்ஸ் டு ரைட் ப்ரோக்ராம்ஸ் வித் ஃபியூவர் லைன்ஸ் தேன் சம் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ பைத்தானோட சிண்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியான சிண்டாக்ஸ் தான் பைத்தான்ல இருக்கும். ஸோ ப்ரோக்ராம் டெவலப்பர்ஸ் ப்ரோக்ராம் எழுதுறப்போ ரொம்ப கம்மியான லைன்லயே ஒரு டாஸ்கை சால்வ் பண்ண முடியும் compared to other programming languages. Then it runs on an interpreter system, meaning that code can be executed as soon as it is written. So interpreter பொறுத்த வரைக்கும் லைன் பை லைன் எக்ஸிகியூஷன் தான். ஒரு லைன் டைப் பண்ணிட்டேன் அப்படின்னாலே அதோட சப்சிக்வெண்ட் லைன்லயே அந்த ப்ரீவியஸ் லைனோட அவுட்புட் வந்து எனக்கு கிடைச்சிடும். அப்போ வெரி குயிக் எக்ஸிகியூஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்கா நடக்கும். ஒரு லைனை டைப் பண்ண உடனே எக்ஸிக்யூட் ஆகி அந்த லைன்ல உள்ள அவுட்புட் ஆர் அந்த லைனோட எரர் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் லைன்லயே நமக்கு டிஸ்பிளே ஆயிரும். Then this means that prototyping can be very quick. ஸோ இந்த மாதிரி ஒரு லைன்ல நமக்கு டக்குன்னு எக்ஸிக்யூட் ஆகுறதுனால லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன் இருக்கிறதுனால நம்ம ஒரு அல்காரிதம் ஜென்ரேட் பண்ணாலோ இல்லை ஒரு ப்ரோட்டோடைப் ஜென்ரேட் பண்ணாலோ ரொம்ப குயிக்கா ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங் பண்ண முடியும். Then Python is object oriented.
ஸோ பைத்தான்ல பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட்ஸ் லைக் பாலிமார்பிசம், இன்ஹெரிட்டன்ஸ், இந்த மாதிரி ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாமே சப்போர்ட் ஆகும். தென் இட் இஸ் ஃப்ரீ. ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் அதோட டவுன்லோடிங்காக இருக்கட்டும், இன்ஸ்டாலிங்காக இருக்கட்டும் ஃப்ரீ. அப்போ சோர்ஸ் கோடை ஆக்சஸ் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். தென் இட் இஸ் ஈஸி டு யூஸ். ஸோ இதில் சின்டாக்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தென் லேர்ன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால நம்ம பைத்தான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் பைத்தான் வர்சஸ் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். இப்போ பைத்தான் வாஸ் டிசைன்ட் ஃபார் ரீடபிலிட்டி அண்ட் ஹேஸ் சம் சிமிலாரிட்டிஸ் டு த இங்கிலீஷ் லாங்குவேஜ். எப்படி நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்குமோ அதே மாதிரி நிறைய சிமிலாரிட்டி வந்து இந்த பைத்தான் லாங்குவேஜ்ல இருக்கு. ஜஸ்ட் எப்படி ரீட் பண்றோமோ இங்கிலீஷ் லாங்குவேஜ அதே மாதிரி தான் இங்க ஜஸ்ட் ரீட் பண்ற ஃபார்மேட்லயே தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப கம்மியான சின்டாக்ஸ் தான் இருக்கும். பட் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சின்டாக்ஸ் இருக்கும். இப்போ நம்ம சி லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதினாலுமே அதுக்கு சின்டாக்ஸ் இருக்கும். செமிகோலன் வைக்கணும், இங்க பிராக்கெட் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய சின்டாக்ஸ் ரூல்ஸ் இருக்கும். பட் பைத்தான்ல அந்த மாதிரி சின்டாக்ஸ் வந்து அதிகமா கிடையாது. தென் பைத்தான் யூசஸ் நியூ லைன்ஸ் டு கம்ப்ளீட் ஏ கமாண்ட். இப்போ நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுறேன் அப்படின்னா, இப்போ சி லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டோம்னா செமிகோலன் வச்சாதான் அது அடுத்த லைன் இன்ஸ்ட்ரக்ஷன் போகுது அப்படிங்கிறது நமக்கு மீனிங். அப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் முடிகிற இடத்துல கண்டிப்பா நம்ம செமிகோலன் வைக்கிறோம் சி லாங்குவேஜ்ல. இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் ஒரு சின்டாக்ஸ் இருக்கும். பட் பைத்தான்ல பாத்தீங்கன்னா நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் லைனுக்கு போகணும்னா ஜஸ்ட் நியூ லைன் கொடுத்தாலே போதும். அடுத்த லைனுக்கு போயிட்டனாலே அந்த ப்ரீவியஸ் லைன் கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் which யூஸ் செமிகோலன் ஆர் parenthesis. ஸோ ஒன்று parenthesis யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க ஆர் செமிகோலன் வச்சு முடிச்சிருப்பாங்க. பட் பைத்தான்ல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம நியூ லைனுக்கு போயிட்டோம்னாலே அந்த கமாண்ட் ஆர் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படிங்கிறது மீனிங். தென் பைத்தான் ரிலேஸ் ஆன் இன்டென்டேஷன். இது வந்து இன்டென்டேஷன் ஒன்று இருக்கு. இன்டென்டேஷன்னா என்னன்னா some 3 or 4 ஸ்பேசஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இன்டென்டேஷன் மூலமா தான் நம்ம ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு லூப் எழுதுறேன் ஆர் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன் ஆர் ஒரு கிளாஸ் எழுதுறேன் அப்படின்னா அதோட ஸ்கோப் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்ம கர்லி பிரேசஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல. அப்போ ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ்னா ஒரு ரைட் கர்லி பிரேஸ் இருக்கும். அப்போ ஓப்பன் எங்க ஆகுது, எங்க க்ளோஸ் ஆகுது, அதை வச்சுதான் நம்ம அந்த லூப் ஆர் அந்த ஃபங்க்ஷனோட ஸ்கோப் என்னங்கிறத நம்ம சொல்லுவோம். பட் இங்க பைத்தான்ல பாத்தீங்கன்னா அந்த கர்லி பிராக்கெட்ஸே கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக தான் இந்த இன்டென்டேஷன். அப்போ அந்த இன்டென்டேஷன் நம்ம கொடுக்கும்போது ஸ்பேசஸ் கரெக்டாக கொடுத்தாதான் செட் ஆஃப் கோட் ஆர் சம் பிளாக் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ பிளாக் ஸ்ட்ரக்சர் இண்டிகேட்டட் பை இன்டென்டேஷன். அப்போ ஒரு பிளாக் ஆஃப் கோட் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பா இன்டென்டேஷன் யூஸ் பண்ணணும். இதை நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது இன்னும் தெளிவா புரியும். தென் வேரியபிள் டைப் டோன்ட் நீட் டு பி டிக்ளேர்ட். இப்போ நம்ம சி லாங்குவேஜ் ஆர் சம் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வேரியபிள் வேணும்னா கண்டிப்பா டிக்ளேர் பண்ணணும். டிக்ளேர் பண்றதுக்குன்னே ஒரு சின்டாக்ஸ் இருக்கும். தென் என்ன டைப் ஆஃப் டேட்டா, அதுக்கு என்ன கீவேர்ட், அதுக்கு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர், இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் சின்டாக்ஸ். பட் இங்க பாத்தீங்கன்னா ஒரு வேரியபிள் டைப்பை நம்ம டிக்ளேர் பண்ணணும்னே தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு நேம் கொடுத்தாலே அது வேரியபிள் தான். எந்த டைப்புங்கிறத மென்ஷன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. பைத்தான் ஃபிகர்ஸ் அவுட் த வேரியபிள் டைப்ஸ் ஆன் இட்ஸ் ஓன். அது ஓனாவே கண்டுபிடிச்சிடும் இது என்ன டைப்புங்கிறத. நம்ம அதுல வேல்யூஸ் அசைன் பண்றதை வச்சே இந்த டைப் வேரியபிள் தாங்கிறத கண்டுபிடிச்சிடும். தென் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து ஈக்குவல் டு சிம்பிள். தென் கம்பேரிசன் ஆப்ரேட்டர் வந்து டபுள் ஈக்குவல் டு. அப்போ ஏதாவது வேல்யூஸ் அசைன் பண்ணணும்னா ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணிக்கணும். ஏதாவது கம்பேர் பண்ணணும்னா டபுள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணிக்கணும். தென் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் ஆஸ் யூஷுவல் பிளஸ் மைனஸ் ஸ்லாஷ் பெர்சன்டேஜ் இது எல்லாமே அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். தென் பிளஸுக்கு இன்னொரு ஸ்பெஷல் யூஸ் இருக்கு, ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன். ஸ்ட்ரிங் அப்படின்னா நமக்கு தெரியும் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். இப்போ 2 ஸ்ட்ரிங்கை வந்து நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதான் ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன். ஸோ அதுக்கு நான் பிளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் பெர்சன்டேஜ் ஃபார் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங். ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் அப்படின்னா நான் கொடுக்கறத கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரிங்கோ கேரக்டர் ஒரு டிஜிட் எது கொடுத்தாலுமே அதை ஆஸ்கி வேல்யூவா கன்வெர்ட் பண்ணும். ஸோ அந்த ஃபார்மேட்டிங் ஆப்ரேஷன்ஸ் நடக்கும்போது பெர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மற்ற லாங்குவேஜ்ல சிம்பிள்ஸ் தான் இருக்கும்.
பட் இங்க வந்து வேர்ட்ஸ் தான், and or not, அந்த வேர்ட்ஸ் தான் இங்க ஆப்ரேட்டரு, சிம்பிள்ஸ் கிடையாது. தென் பேசிக் பிரிண்டிங் கமாண்ட் இஸ் பிரிண்ட். ஒரு இது நான் பிரிண்ட் பண்ணணும்னா, இப்போ சி லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டோம்னா பிரிண்ட் ஆஃப், அதுக்கு சின்டாக்ஸ், அதுக்குள்ள ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர், parenthesis, செமிகோலன், இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. பட் இங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பிரிண்ட்னு கொடுத்தாலே என்ன பிரிண்ட் பண்ணணுமோ அதில் கொடுத்தோம்னா பிரிண்ட் ஆயிரும். ஸோ பேசிக் பிரிண்டிங் கமாண்ட் இஸ் பிரிண்ட் தான். தென் மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன். So Python language has two different modes of operation. First one is interactive mode. The next one is script mode. So interactive mode na நமக்கு தெரியும், குயிக்கா லைன் பை லைனா டக்கு டக்குன்னு நடக்கும். So interactive modeல என்ன நடக்கும் அப்படின்னா, the program statements can be typed in prompt so that the interpreter displays the result. So இங்க promptனு ஒரு சிம்பிள் இருக்கு. இந்த prompt சிம்பிள்னா என்ன அப்படின்னா, அந்த 3 தடவை 3 times greater than symbol போட்டிருக்கோம், அதான் prompt symbol. ஸோ 3 தடவை கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்கும். அந்த கிரேட்டர் தேன் சிம்பிள் இருந்துச்சுன்னா அதுதான் ப்ராம்ப்ட். இந்த ப்ராம்ப்ட் சிம்பிள் எப்போ நமக்கு டிஸ்பிளே ஆகுதோ அப்போ இன்டர்பிரட்டர் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு, நம்ம டைப் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம ஒரு ப்ரோக்ராம் வந்து ப்ராம்ப்ட்ல போய் டைப் பண்ணும்போது இமீடியட்டா அதோட ரிசல்ட்டை வந்து நமக்கு ப்ராம்ப்ட் டிஸ்பிளே பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ப்ராம்ப்ட் சிம்பிள் டிஸ்பிளே ஆகுது 3 தடவை, கிரேட்டர் தேன் சிம்பிள் டிஸ்பிளே ஆயிடுச்சு அப்படின்னா இன்டர்பிரட்டர் ரெடி ஆயிடுச்சு, நான் இப்போ டைப் பண்றேன். ஸோ டைரக்டா நம்ம நார்மல் 2 நம்பர் ஆட் பண்ணோம்னா ஜஸ்ட் நம்பர்ஸ் பிளஸ் கொடுத்தாலே அதுவே ஆட் ஆயிரும். ஸோ நான் இப்போ 1 + 1 கொடுத்தேன்னா ஆட் ஆகி எனக்கு 2ன்னு சொல்லி அவுட்புட் கிடைக்கும். பட் மற்ற லாங்குவேஜ்ல இது பாசிபிள் இல்லை. 2 நம்பர் ஆட் பண்ணோம்னா அதுக்கு ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும், சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி தான் எழுத முடியும். இங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ப்ராம்ப்ட்ல போய் நம்ம டைப் பண்ணாலே போதும், கால்குலேட் ஆகி அவுட்புட் வந்துடும். ஸோ இது வந்து இன்டராக்டிவ் மோட். ஸோ இதுல நம்பர்ஸ் மட்டும் இல்லை, பிரிண்டோ இல்லை ஃபங்க்ஷன்ஸ் எதுனாலும் இந்த மாதிரி நம்ம ப்ராம்ப்ட்ல போய் எழுதிக்கலாம். தென் இன்னொரு மோட் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் மோட். ஸோ இது நம்ம நார்மலாக எப்படி ஃபைல் எழுதி சேவ் பண்ணி ரன் பண்ணுறோமோ அதுதான் ஸ்கிரிப்ட் மோட். அப்போ ஸ்கிரிப்ட் மோட்ல the program can be stored in a separate file and the interpreter can be used to execute the file. அப்போ ப்ரோக்ராம் நம்ம வழக்கமாக எழுதுற மாதிரி செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதி சேவ் பண்ணணும், தென் எக்ஸிக்யூட் பண்ணணும். சேவ் பண்ணும்போது ஒரு பைத்தான் ஸ்கிரிப்டோட ஃபைல் நேம், அதுக்கு எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா .py. அப்போ ஃபைல் நேம் கொடுத்துட்டு .pyங்கிற எக்ஸ்டென்ஷன்ல தான் பைத்தான் ப்ரோக்ராமை சேவ் பண்ணணும். தென் அந்த ஸ்கிரிப்டை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு, பைத்தான் ஸ்பேஸ் விட்டு அந்த ஃபைல் நேம். ஸோ ஃபைல் நேம்ல நான் என்ன கொடுத்துருக்கணும் அதை கொடுத்துட்டு .py கொடுத்தோன்னா அந்த ஃபைல் நேம்ல என்ன ஃபைல் இருக்கோ அது வந்து இப்போ எக்ஸிக்யூட் ஆகி அது மூலமா எனக்கு அவுட்புட்டை ரீட் பண்ணி டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ இப்படி நம்ம ஸ்கிரிப்ட் மோட்ல ப்ரோக்ராமை சேவ் பண்ணியும் ரன் பண்ணிக்கலாம், ஆர் இன்டராக்டிவ் மோட்ல டைரக்டா ப்ராம்ப்ட் சிம்பிள் டிஸ்பிளே ஆனோம்னா அதுல போய் டைப் பண்ணியும் அடுத்தடுத்த லைன்ல இமீடியட்டா அவுட்புட் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி 2 டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் பைத்தான்ல இருக்கு. ஸோ இந்த டுட்டோரியலோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த டுட்டோரியல்ல நம்ம ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டு பைத்தான் ப்ரோக்ராமிங் பார்த்துருக்கோம். வாட் இஸ் பைத்தான், ஹிஸ்டரி ஆஃப் பைத்தான், தென் வை யூஸ் பைத்தான், பைத்தான்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, தென் மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன், இந்த மாதிரி சம் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் பைத்தான் ப்ரோக்ராமிங் டீடைல்டா பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பைத்தான் இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிற டுட்டோரியல்ல அதை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணுங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த டுட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட queries-அ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து வேணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.